இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார். தம்மை படுகொலை செய்தால் முற்றாக அழிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. கரூர் நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு ஆணவத்தின் உச்சம் என தலைவர்கள் கண்டனம். எம்எல்ஏக்களை திருடுவது யார் என கேள்வி. வெளி மாநிலங்களுக்கு எம்சாண்ட் ஜல்லி கொண்டு செல்ல தமிழக அரசு தடை. கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததை அடுத்து நடவடிக்கை. வியட்நாமில் படகு கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் பலி. தமிழ்நாடு ஆந்திர சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த சோகம். வணக்கம். வணக்கம். ஈரான் தம்மை படுகொலை செய்தால் அந்நாட்டை முற்றாக அழிக்க ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய முதல் நாள் தாக்குதலில் அந்நாட்டின் உச்சத் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து மூண்ட போரை தற்காலிகமாக அமெரிக்கா நிறுத்தியதைத் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தை பல கட்டங்களாக நடைபெற்று 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் உச்சத் தலைவர் அயத்துல்லா கமேனியின் இறுதிச் சடங்குகள் தொடங்கின. டெஹரான் உள்ளிட்ட நகரங்களில் இறுதி ஊர்வலம் நடந்தபோது ட்ரம்புக்கு எதிராக பலர் பேசியதுடன் அவரையும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவையும் கொல்ல வேண்டும் என்ற வாசகங்களுடன் மக்கள் பதாகைகளை ஏந்தி வந்து முழக்கமிட்டனர். கமேனியின் உடல் நேற்று முன்தினம் மஷாத் நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது இறுதிச் சடங்கு நிறைவடைந்த நிலையில் ஹோர்முஸ் வழித்தடத்தில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என ஈரான் அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தையை தொடர ஈரான் விருப்பம் தெரிவித்ததாகவும் ஆனால் போர் நிறுத்தம் முடிவடைந்து விட்டது என்றும் வலைதள பதிவில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரான் கோரிக்கை விடுத்ததாக ட்ரம்ப் கூறியதை ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் மறுத்துள்ளார். அதே நேரம் மத்தியஸ்தம் செய்யும் ஒரு நாடு தனது பிரதிநிதியை அனுப்பி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்த விடுத்த வேண்டுகோளை ஈரான் ஏற்றுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே கமேனியின் இறுதி ஊர்வலத்தில் தம்மை கொல்ல வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டதை குறிப்பிட்டு ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் அவ்வாறு நடந்தால் ஈரானை குறிவைத்து வீச 1000 ஏவுகணைகள் தயாராக வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அவற்றை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஈரான் மீது ஓராண்டுக்கு வீச அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அனைத்து பகுதிகளையும் அழிக்க தாக்குதலுக்கான காலம் நீட்டிக்கப்படலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அயோத்தி காணிக்கை மோசடி இந்தியாவில் நடந்துள்ள மிகப்பெரிய கோயில் கொள்ளை என்று விமர்சித்துள்ள காங்கிரஸ் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு மோடி பதிலளிக்க வலியுறுத்தியுள்ளது. ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் அளித்த காணிக்கைகள், நன்கொடைகள், தங்க நகைகள், வெள்ளி ஆகியவற்றில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்துள்ள நிலையில் கோயில் பணத்தை திருடியதாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேரள மாநிலம் குருவாயூரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான பாஜக அரசின் பாசாங்கு நடவடிக்கை என்று குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் இதுவரை நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய கொள்ளை நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய திரு வேணுகோபால் இந்த விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ராமர் கோயில் நிர்வாகிகள் பிரதமரின் மேற்பார்வையில்தான் நியமிக்கப்பட்டார்கள் என்று சுட்டிக்காட்டிய திரு வேணுகோபால் அவர்களுக்கு தெரியாமல் இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றார். ராமர் கோயிலில் நடந்துள்ளது வெறும் கொள்ளை அல்ல, அது இந்து மக்களின் நம்பிக்கை மீதான தாக்குதல் என்ற அவர் இதேபோல பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோயில்களிலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கரூர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜயின் பேச்சு ஆணவத்தின் உச்சம் என எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். அங்கு நேற்று நடைபெற்ற மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய திரு விஜய் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்டம் அதிகமாக இருந்தது குறித்து போலீசார் எச்சரித்திருந்தால் கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம் என்றும், ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பிரச்சாரம் நடைபெற்ற இடத்திற்கு போலீசாரே அழைத்து சென்றதாகவும் கூறினார். அது நாடகம் என்று அப்போது தமக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்தார். திரு விஜயின் இந்த பேச்சு அவரது பதவிக்கான தரத்தில் இல்லை என கண்டனம் தெரிவித்த முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அது அருவருக்கத்தக்கதாக இருந்ததாக விமர்சித்தார். இடைத்தேர்தலை மனதில் வைத்தே கரூர் சென்ற திரு விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அள்ளிவிட்ட வாக்குறுதிகள் குறித்து வாயே திறக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இன்னும் தரல. அரசு பணியிடங்கள் 3.5 லட்சம் இன்னைக்கு காலியாக இருக்கு. அந்த 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து அங்கே பேசியிருக்கலாம்? நீங்கள் அதை பேசல. கரூர் சம்பவத்தில் காவல்துறை தவறாக வழிநடத்தியதாக கூறும் திரு விஜய் அந்த துறையினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் இன்னும் சினிமா நடிகராகவே தம்மை நினைத்துக் கொண்டு கிளைமாக்ஸில் பேசுவது போல கத்தி பேசுவதாக சாடினார். திமுக, அதிமுகவை கூட்டு களவாணிகள் என்பதாக முதலமைச்சர் விமர்சித்ததை சுட்டிக்காட்டிய திரு தினகரன், ஒவ்வொரு கட்சியிலும் உள்ள எம்எல்ஏக்களை திருடி வரும் திரு விஜய்தான் முதல் எம்எல்ஏ களவாணி என்று ஆவேசமாக கூறினார். ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, களவாணின்னு பேசுறாரு. திரு விஜயை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் தான் களவாணி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஆடு திருட, மாடு திருட. எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க சார், ஊரில் அவன் ஒன்லி மாடை தான் திருடுவான். இன்னும் சில பேர்ல ஆடை தான் திருடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சில பேர் கட்டக்கோல் வைப்பான். அதே மாதிரி நீங்கள் எம்எல்ஏ திருடர்கள், நீங்கள் எம்எல்ஏ களவாணிகள். நீங்கள் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல அரசு பணி வழங்கியுள்ளார் என்ற திரு தினகரன், கட்சி நிகழ்ச்சியில் இறந்தவர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவது தவறான முன்னுதாரணம் என்றார். எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கனிமங்களை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கு தற்காலிக தடை விதிக்க சுரங்கம் மற்றும் புவியியல் துறை இயக்குநருக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக ஜல்லி, எம்சாண்ட், பிசாண்ட் உள்ளிட்ட அத்தியாவசிய கட்டுமான பொருட்களின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருகிறது. இது வீடு கட்டும் பொதுமக்கள், கட்டுமான தொழிலில் ஈடுபடுவோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான பணிகளுக்கு மிக முக்கிய மூலப்பொருட்களான ஜல்லி மற்றும் மணல் மாற்றுப் பொருட்களின் விலை யூனிட்டுக்கு சராசரியாக 1000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. ஒரு யூனிட் ஜல்லி விலை 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாகவும், எம்சாண்ட் விலை 5000 6000 ரூபாயாகவும், பிசாண்ட் விலை 6000 7000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தேவை மற்றும் விநியோகத்தில் ஏற்படும் இடைவெளி காரணமாக எம்சாண்ட் விலை குறுகிய காலத்தில் 100% வரை உயர்ந்துள்ளது. இதன் அடிப்படை விலை கன அடிக்கு சுமார் 55 முதல் 60 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டாலும் தட்டுப்பாடு நேரங்களில் பல மடங்கு கூடுதல் விலைக்கு விற்கப்படும் சூழலும் உருவாகியிருக்கிறது. சென்னையில் மட்டும் தினமும் 8000 லோடு எம்சாண்ட் தேவை உள்ள நிலையில் கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது. சிமெண்ட், கம்பி மற்றும் எம்சாண்ட் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் தொடர் விலை உயர்வால் வீடுகளின் ஒட்டுமொத்த கட்டுமான செலவு திட்டமிட்ட பட்ஜெட்டை தாண்டுவதால் நடுத்தர வர்க்கத்தினர் கவலையடைந்துள்ளனர். இந்த கட்டுக்கடங்காத விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், கட்டுமான தொழில் முடக்கத்தை தடுத்து நிறுத்தவும் தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. இந்நிலையில் வெளிமாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல தற்காலிக தடை விதிக்க சுரங்கம் மற்றும் புவியியல் துறை இயக்குநருக்கு அதிகாரம் வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் எம்சாண்ட், ஜல்லி தாராளமாக கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் அவற்றின் விலையும் சரியும் என கட்டுமானத் துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வியட்நாமில் நடந்த படகு விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் மிக பிரபலமான சுற்றுலா தலமான ஃபூக்வாக் தீவில் இந்தியர்கள் 32 பேர் உட்பட 36 பேர், 3 படகோட்டிகள் மற்றும் ஒரு உதவியாளர் என 40 பேருடன் படகு சென்று கொண்டிருந்தது. ஹான்மேரட் தீவில் இருந்து அந்தோய் துறைமுகத்திற்கு அவர்கள் சென்றபோது கடலில் பல அடி உயரத்திற்கு எழுந்த அலைகளால் படகு நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்தனர். 14 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். பலியானவர்களில் பெரும்பாலானோர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஒரு தங்கச்சி பையன்தாங்க முருகப்பிரபு. செவ்வாய்க்கிழமைக்கு லாவா கம்பெனி மூலிமா டூர் கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போன வகையில் இந்த மாதிரி கோர விபத்து நடந்துருச்சு. எங்களுக்கு இன்றைக்கி காலையில் தான் தகவல் கிடச்சிது. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு குயிக்காக பாடி எங்களுக்கு கொண்டு வந்துறதுக்கு ஏற்பாடு தர சொல்லி கேட்குறேன். எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். விபத்தில் சிக்கியவர்கள் குறித்த தகவல்களை அறிய தலைநகர் ஹனோயில் உள்ள இந்திய தூதரகம் உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. ஹோசிமின் நகரில் தொடர்பு கொள்ள +84 36 281 7930 +84 91 552 3714 மற்றும் +84 33 452 0414 எண்களையும், ஹனோயில் தொடர்பு கொள்ள +84 91 308 9165 என்ற எண்ணையும் தூதரகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 7 மாதங்களாக இலவச அரிசி விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அங்கு 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இலவச அரிசி வழங்குவதில் ஊழல் நடைபெறுவதாக கூறி அத்திட்டம் நிறுத்தப்பட்டது. அதற்கு ஈடாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த போது மீண்டும் இலவச அரிசி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரினர். நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு
கான்ஃபெட் மூலமாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொண்டு வந்தார். இத்திட்டத்தின் கீழ் 2,61,000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். இதனிடையே இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றதை அடுத்து அரிசி கொள்முதலை மாநில அரசு நிறுத்தியதால் கடந்த 7 மாதங்களாக அரிசி வழங்கப்படவில்லை. எனினும் தற்போது டிசம்பர் மாதத்திற்கான ரேஷன் அரிசி வழங்கப்பட்டு வருவதால் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். ஒப்பந்த அடிப்படையில் ஏதோ கோளாறுன்றாங்க. 7 மாதமாக கொடுக்காததுனால விட்டு பழைய அரிசி தான் கொடுத்துன்னு இருக்காங்க. அது பல பேருக்கு இன்னும் சென்று அடையலை. இந்த அரசு அந்த அரிசி கொடுக்காததுனால இங்கே ஏழை எளிய மக்கள் அளவில் குறிப்பாக சொல்லணும் வயதானவங்க, பெற்றோர் அந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதானவங்க ரொம்ப துன்பப்படுறாங்க அந்த அரிசி இல்லாமல். இடையில் அரிசியை நிப்பாட்டிட்டாங்க கொஞ்ச நாளாக. அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் அரிசி வச்சுக்கிறதுனால ஓட்டினுக்கிறேன். அதையும் சுத்தமாக போய் காலி ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளைக்கு சோறு வடிக்கிறதுக்கு எனக்கு வீட்டில் அரிசி கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ வரும், டெண்டர் விடலை, லேட்டாக வரும், அடுத்த மாதம் வரும், இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில் அரிசி கொள்முதல் செய்ய புதிய நிறுவனத்தை தேர்வு செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதால் இலவச அரிசி திட்டம் தொடருமா அல்லது மீண்டும் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எனவே ஆளுநரும் முதலமைச்சரும் தலையிட்டு ஜனவரி மாதம் முதல் நிலுவையில் உள்ள இலவச அரிசியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். அரசு விழாக்களில் மாநில பாடலே முதலில் பாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ள உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல் விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி முதலில் மாநில பாடல், அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் பாடலும், இறுதியாக தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். தேசிய கீதத்தை பாடும்போது அதன் அசல் வரிகள் சரியான உச்சரிப்பு முறைகளை துல்லியமாக பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற முதலமைச்சர் பதவியேற்பு விழா போன்ற அரசு நிகழ்வுகளில் வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் மேலவை தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களித்த பாஜக எம்எல்ஏக்களை கண்டுபிடிக்க கட்சியின் மாநில தலைவர் திரு விஜயேந்திரா சத்தியம் வாங்க முடிவெடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலவை தேர்தலில் கூட்டணி கட்சியான மதசார்பற்ற ஜனதாதளத்திற்கு வாக்களிக்க பாஜக மேலிடம் அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் சிலர் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி காங்கிரசுக்கு வாக்களித்தனர். இதனால் பாஜக எம்எல்ஏக்களை தர்மஸ்தலா கோயிலுக்கு அழைத்துச் சென்று பாஜகவுக்குத்தான் வாக்களித்தீர்களா என்பதை சத்தியம் வாங்கி கண்டுபிடிக்க முடிவெடுத்திருப்பதாக திரு விஜயேந்திரா தெரிவித்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்கள் பெயரில் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாய பயன்பாட்டிற்காக தங்கள் நிலங்களில் மண் கொட்டுவதாக கூறி அனுமதி பெற்ற சிலர் அழகாபுரி, பண்ணைக்குடி, அச்சம்பட்டி, தேவசேரியில் உள்ள கண்மாய்களில் மண் அள்ளி கடத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசு விதிமுறைப்படி கண்மாய்களில் மண்ணல்ல டிராக்டர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற விவசாயிகள், ஆனால் 20க்கும் மேற்பட்ட கனரக லாரிகளில் இரவு பகலாக மண் அள்ளி விற்கப்படுவதாக தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இளம்பெண்ணை கொன்றவர்களை கைது செய்ய கோரி 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். சிறுகளப்பூரில் காணாமல் போன அந்த பெண்ணின் உடல் ஏரி நடுவே உள்ள மணல் திட்டில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலை நடந்து 10 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இந்த பிறவியிலேயே விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத திரு விஜய் அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று கூறியதாக சுட்டிக்காட்டினார். முதலமைச்சரே என்ன சொன்னார்னா, அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக நான் பிறக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் தேவையில்லை, இப்போவே நீங்கள் விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா விவசாய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னவர், சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதலமைச்சர். ஆனால் அதை 2ஆக பிரித்து 50,000 சிறு விவசாயிகளுக்கு 50,000 வரை தள்ளுபடி, அதுவும் குறிப்பிட்ட தேதிக்கு பின் வாங்கியவர்களுக்கு என்று ஒரு கட்டளை. மற்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இல்லை என்ற சூழ்நிலை. அதிமுக சார்பில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகா சென்ற 6 பேரும் மீன்கடை பூனைகள் என்று விமர்சித்த திரு இன்பதுரை, இந்த விவகாரத்தில் அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்பட்டிருப்பதால் பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக கூறினார். தாவேகாவுக்கு ஆதரவளிக்க கூடாது என நினைத்தவர்கள்தான் விசிக, கம்யூனிஸ்டுக்கு வாக்களித்திருப்பார்கள் என்பதால் வாடகை சக்தியில்தான் தாவேகா ஆட்சி நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மேட்டுக்கடையில் அரசு மதுக்கடைக்கு பெண்கள் பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். மணப்பாறை கோவில்பட்டி சாலையோரத்தில் உள்ள இந்த கடையால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதுடன் போதை ஆசாமிகளை கண்டு மாணவர்கள் அச்சத்துடன் செல்வதாக அவர்கள் கூறினர். கடையை அகற்ற கோரி கடந்த மே 30ஆம் தேதி போராட்டம் நடத்தப்பட்ட போது ஒரே மாதத்தில் கடையை மூடுவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதன்படி கடை மூடப்படாததால் கீழையூர், பொய்யாமணி ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களை சேர்ந்த பெண்கள் இன்று டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் முருகர் கோயில் யானை தெய்வானை அதிகாலையில் உற்சாகமாக நடைபயிற்சியில் ஈடுபட்டதை பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். நடைபயிற்சிக்கு பின் கோயிலின் வாயிலில் நின்ற தெய்வானை தலைவணங்கி முருகனை வழிபட்டது. செவ்விள நீர் குடித்த யானை பல்வேறு காய்கறிகள், பழங்களை சாப்பிடுவதை அங்கிருந்தவர்கள் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்று ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக மீன்களின் வரத்து குறைவாக இருந்தது. இதனால் மீன்களை வாங்க கூட்டம் அலை மோதியது. 1 கிலோ சீலா மீன் 1300 ரூபாய் வரையும், விளை மீன் 650 ரூபாய், நண்டு 600 ரூபாய் என விலை போனது. சாலை மீன் வரத்து குறைவு காரணமாக ஒரு கூடை 3000 ரூபாய் வரை விற்பனையானது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,400 ரூபாயாகவும், ஒரு கிராம் 13,300 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 240 ரூபாயாக உள்ளது. மொனாக்கோ நாட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச எரிசக்தி படகு போட்டியில் கோவை தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, படகு வடிவமைப்பு மற்றும் பந்தயத்தை அடிப்படையாக கொண்ட இந்த போட்டியை மொனாக்கோ படகு சங்கம் 13வது ஆண்டாக நடத்தி வருகிறது. இதில் ஹைட்ரஜன், மின்சாரம், மீத்தேன் போன்ற மாற்று எரிபொருட்களை பயன்படுத்தி மாணவர்கள் தங்களது புத்தாக்க படகுகளை வடிவமைத்து இயக்கி போட்டியிடுகின்றனர். கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன. எரிசக்தி படகு சவால் போட்டியில் 21 நாடுகளிலிருந்து 54 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவிலிருந்து ஒரே அணியாக கோவை மாணவர்கள் இடம்பெற்றுள்ள சக்தி அணி கலந்து கொண்டுள்ளது. இந்த என்டியூரன்ஸ் ரேஸ் வந்துட்டு கண்டினியூஸாக 3 ஹவர்ஸ்க்கு ஆக்சுவலாக இந்த ரேஸ் வந்துட்டு நடக்கும். இந்த என்டியூரன்ஸ் ரேஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எங்களோட ப்ரொபல்ஷன் அண்ட் பேட்டரி வந்துட்டு எஃபிஷியண்ட்டாகவும் எவ்வளோ பவராகவும் நாங்கள் வந்துட்டு செஞ்சுருக்கோன்றது தான் வந்துட்டு இந்த காம்படிஷனோட, இந்த ரேஸோட மோட்டிவே. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ப்ரொபல்ஷனை நாங்களே இண்டிஜினியஸாக வந்துட்டு எங்கள் காலேஜ்லேயே செஞ்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்துட்டு நாங்கள் 45 லேப்ஸ் வந்துட்டு இப்போ கிராஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிக வெயில் அண்ட் ஸோ அதில் வந்து பேட்டரியோ ப்ராப்பராக கூலாக வைக்கணும், ப்ளஸ் மோட்டரையும் ப்ராப்பராக கூலாக வைக்கணும், ப்ளஸ் நம்ம ஸ்பீடாகவும் போகணும். அதே டைமில் வந்து ப்ராப்பர் டைமிங்கும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ லேப்ஸ் எவ்வளோ முடிக்கணும்னு எல்லாமே மைண்டில் இருக்கணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, பட் எப்படியோ நாங்கள் பண்ணிட்டோம். இந்த போட்டியில் செயற்கை நுண்ணறிவு, பசுமை மெத்தனால், ஆற்றல் மற்றும் கடல் ஆய்வகம் ஆகிய 4 பிரிவுகள் உள்ளன. பிரின்ஸ் ஆல்பர்ட் விருது மற்றும் வடிவமைப்பு விருதுக்காக தமிழ்நாட்டின் சக்தி அணி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த அணி சனல்னார் காக்பிட் மற்றும் மேம்பட்ட வெப்ப குளிரூட்டலுக்கான ஃபேஸ் சேஞ்ச் பேட்டரி அமைப்பு ஆகியவற்றை கொண்டு தங்கள் படகை மேம்படுத்தியுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் தம்மை படுகொலை செய்தால் அந்நாட்டை முற்றாக அழிக்க ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கரூர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜயின் பேச்சு ஆணவத்தின் உச்சம் என எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். வியட்நாமில் படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழ்நாடு, ஆந்திராவை சேர்ந்த 15 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.